சட்டம் நிறைவேறியாச்சு. இப்ப சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க? அலட்சியம் என்பது நான் தவறா சொல்லல. அலட்சியம் என்பது அன்பார்க்க, அதாவது ஆன்மீக எதிர்கட்சி தலைவர்கள் குறைப்பா பேசுறார், நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சரியான முறையில் ஊழல் என்ன சட்டமன்றம் தானே. 2022 பாரத பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்துவிடவும், சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை இலக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளதாக அரசு செய்தி வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்தி குறிப்பிலேயே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி 3/10/2023 மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்ததாகவும், அந்த கடிதத்திற்கு உடனடியாக 2/11/2023 என்று பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் தெரிய வருகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் 3/10/2023 கடிதமும், அதற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் 2/11/2023 பதில் கடிதங்கள் வழங்கப்பட்டதில் அதன் முழு உரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல, தனி தீர்மானத்தில் நீங்க கொண்டு வரல. மேலும் மத்திய அரசு இந்த ஆண்டு 2024 பிப்ரவரி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஒப்பந்த பள்ளி வெளியிட்ட பொழுது இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்படும் வரை, அதாவது 7/11/2024 வரை சுமார் 10 மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது. ஏன்னா 10 மாத காலம் இடைவெளி இருக்குது. அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம், அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை. ஒப்பந்த புள்ளி கோருவதை கைவிடுங்கள் என்று மாநில அரசு மத்திய அரசை கோரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே மாநில அரசு உரிய நேரத்தில் மத்திய அரசுக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். 3/10/2023 அதாவது கடந்த ஓராண்டிற்கு முன்பே மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதியதாகும். மாநில அரசின் கோரிக்கையை மத்திய சுரங்கத்துறை நிராகரித்ததும் உள்ள செய்திகள் மதுரை மாவட்ட மக்களுடைய கவனத்திற்கு சென்றவுடன் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் இறங்கியதன் விளைவாகத்தான் மத்திய சுரங்க அமைச்சம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி ஏலம் இறுதி செய்யப்பட்டு டங்ஸ்டன் சுரங்க உரிமை வழங்கும் வரை அமைதியாக இருந்தது இந்த அரசு. திமுக ஆட்சி அமைந்த பிறகு கனிம வளத்தை வியாபார நோக்கில் ஊக்குவிக்கும் வகையில் இந்த அரசே 2024-25ஆம் ஆண்டு இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் பக்க எண் 17 மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் அதிக அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மதுரை, மேலூர், அரிட்டாப்பட்டி, நாய்க்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழித்துக் கொண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் பட்டியலில் ஈடுபட்டவுடன் இந்த அரசு வேறு வழியின்றி முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது. மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் மேலூரை சுற்றியுள்ள கிராமங்களை கவட்டையம்பட்டி, எட்டிமங்கலம், வள்ளாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் பாதிப்புள்ளாகும் என்றும் அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலம் என்றும் இது குடவரை கோயில்கள், சிற்பங்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பிரபலமானது என்று குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சுரங்க ஏலம் விடப்பட்டுகின்றது. குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுரங்க ஏலம் விட்டிருப்பதற்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே எழுதியிருக்கலாம். இதை இப்போ எழுதியிருக்க பதிலாக ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த பள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார்
25 கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் இந்த மாவட்ட ஒரு கருத்தை கேட்டுடுங்க. சொல்லிட்டு இல்ல அவை ஒரு கருத்தை கேட்டுக்கிட்டோம் இருங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தரமில்ல. நீங்க எவ்வளவு முழு கருத்து ஒரு செய்தி அவங்க கருத்தையும் கேட்டு நீங்க பேச போறீங்க. அதாவது ஒரு செய்தியை திருப்பி திருப்பி தவறான செய்தி பதிவு செய்யறீங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நீங்க கடிதம் எழுதுறீங்க, அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லல, அவங்க என்ன செய்யறாங்க அது தெரியல, இது தெரியலன்னா நீங்களும் ஒரு முதலமைச்சர் இருந்தவர். இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது. உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்க வேற தனி தீர்மானம் போட்டோ அல்ல கேட்கலாம். ஆக இதில் என்ன சொல்லுவாங்க தீர்மானங்கள்னா மைய கருத்தை தான் சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு இங்க வந்துட்டு நீங்க வைக்கல போடல அப்படின்றாரு. இந்த ஏல விடும் அதிகாரத்தை அவங்க ஒரு மைனர் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், அதான் MMDR சொல்லுவாங்க. அந்த ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை அவங்களே பண்ணிட்டாங்க, யாரையும் கேட்கல. திருத்தத்தை பண்ணிட்டு என்ன செய்தாங்கன்னா, அந்த கனிமத்தை அந்த டங்ஸ்டனை ஏலம் விடுகிற அதிகாரம் அது என்ன சொல்றாங்க, அந்த திருத்திட்டு நமக்கு சொல்றாங்க ஏலம் விடுகிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உண்டு. இதை விட கேவலம் நல்ல அர்த்தம் சொல்றாங்க, ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்படும் ஏலதாருக்கு சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே மாநிலத்துக்கு உண்டு. ஆக ஆண்டான் அடிமை இது சுயமரியாதைக்காக கூட்டப்பட்ட சவால். இது கனிம வளம் மட்டும் போல நம்முடைய மானமே இதுல போச்சு. ஆக நான் ஏலம் விட்டுடுவேன், ஏலம் விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன், அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு கொடுன்னு சொன்னா இவங்க என்ன எஜமானா மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி நிக்க வேலைக்காரனா அந்த அதிகாரத்தோடு போட்டிருக்காங்க சட்டத்தை. இந்த சட்டம் தெரிவிச்ச உடனே நான் 3/10/2003 ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு உடனே கடிதம் எழுதினேன். விவரமா எழுதினீங்களா கேட்கறீங்களா? நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் we are owner of this land. மேற்படி சட்ட திருத்தம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது. இதை விட என்ன சொல்றது? எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேல் என்ன சொல்றது? ஒரு மரியாதைக்காக தான் மரியாதை சொல்ல முடியும். அடுத்து நீங்க சொல்றீங்க என்ன செய்யறீங்கன்னு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு, நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு கேட்டு விட்டுட்டாங்க. உடனே அதுக்காக ஒரு இந்த இவருக்காக மற்ற புத்தகை பார்க்கறோம் நிலைமை இப்படி இருக்கும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் இன்னொன்று பார்க்கணும். நாம சொல்றது தப்பா ரைட்டான்னு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க நம்மளை கேட்டாங்க என்ன பாதிப்புன்னு. புள்ளி விவரங்களை தெரிவிக்கும். இந்த பகுதியில் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் 0.04 ஹெக்டர் நிலமும் மீனாட்சிபுரம் கிராமத்தில் 53.58 ஹெக்டர் நிலமும் பல்லுயிர் தளமாக வரையறுக்கப்பட்டுள்ள என்ற விவரத்தை புள்ளியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் ஆணையாளர்களுக்கு இவங்களுக்கு யாருக்கு மினரல் எக்ஸ்போர்ட் அடித்தோம். ஏங்க நம்ம சொல்ல தப்பான்னு கேட்டாங்க. அதை கேட்கப்பட்ட பிறகு அது கூட தள்ளிட்டு அவங்க நாய்க்கம்பட்டியில் 24/62 ஒன்றியத்தில் ஏலம் விட்டுட்டாங்க. விட்டுட்டு சொல்றாங்க இந்துஸ்தானின் நிறுவனத்துக்கு தகுதியான ஏலமாக கருதி இருக்கிறோம், அரசு அறிவிச்சிருச்சு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நம்ம கொடுன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க உறுப்பினரான சார் முகிலன் அவர்கள் சில நாய்க்கன்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிம உரிமத்தை
வழங்குவதை எதிர்த்து அதுக்கு மேல கொண்டு போய் ஒரு தீர்மானத்தை அவரு கூட கொடுத்தாரு. இவ்வளவு நடந்து முடியல, அப்போ கேட்கலன்றதுக்கு அப்புறம் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் பிரதமருக்கே ஒரு கடிதத்தை அற்புதமாக எழுதினார். இதுவாது இப்படி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிடவே ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு அந்த அமைச்சருக்கு எழுதினேன். தலைவர் என்ன எழுதுகிறார், முதல்வர் என்ன பிரதமருக்கு எழுதுகிற கடிதத்தில் இந்த பகுதியிலே டங்ஸ்டன் சுரங்கத்தை திட்டத்தை கைவிட ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் தனது 28/11/2004 கடிதத்தில் குறிப்பிட்டு பிரதமருக்கு கடிதம் எழுதினார். பிரதமரும் பேசாமையிட்டார். ஏன்? இந்துஸ்தான் லிமிடெட் வேதாந்தா பிரகாரம். அதனால நாங்க எல்லாத்தையும் செய்யாமல் நாங்க செய்திருவோம். நீங்களே என்ன பேச போறீங்க சொல்றீங்க? தெரிய வருகிறது. ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இல்லை, தெரிய வருகிறது. உங்களை தப்பா நான் சொல்லல. நீங்கள் முதலமைச்சர் இருந்துங்க, நிர்வாகத்தில் அப்படிதான் இருக்கும். ஒரு தீர்மானத்தை போடுவோம், அவ்வளவுதான். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சில் நிறைய சர்ச்சைன்னு சொல்றாரு. நாங்க கேட்கறதை நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னா தானே தெரியும். இப்பதான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதனாலதான் தெரிய வருதுன்னு நான் சொல்றேன். இதை நீ கிண்டல் அடிச்சு இப்பதானே வருது, இப்பதான் கடிதம். நாங்க அங்க இருந்த கடிதத்தை உங்களுக்கு கொண்டு அனுப்பணுமா? இல்ல அவங்க, அதாவது நீங்க சொன்னது அவங்க என்ன சொன்னா தெரிய வருகிறேன்னு தான் நீங்க சொல்ல முடியும். உங்களுக்கு கவனத்துக்கு நாங்க தரலங்கிறத அவை முன்னவர் தெளிவுபடுத்திட்டாங்க. எங்களை பேச விடுங்க பேரவைத் தலைவர்களே. பேரவைத் தலைவர்களே, தாங்கள் எழுதிய கடிதம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதை வெளியிட்டு எங்களுக்கு தெரியும். அதான் தெரிய வருகிறது நான் சொல்றேன். தெரிய வரி சொல்ல விளக்கம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதைத்தான் அவங்க பதிவு பண்ணாங்க. நீங்க இப்படித்தான் எழுத முடியும்னு சொன்னாங்க. அவை எதிர்கட்சி தலைவர்கள் அனுபவமிக்கவர், முதலமைச்சர் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய சர்க்காருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க. அதுல ஒன்னாவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு சார் அரசு சார் ஒரு அரசு இன்னொரு அரசு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எழுதினார், அது உங்களுக்கு அனுப்பணுமா? என்ன சார் நியாயமா இருக்கு? நீங்க ஒண்ணு கேட்கற சார், இது ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா சொல்லி விடுங்க சொல்லலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பெருமையா பேசுறீங்களா, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். நான் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆதாரமாக பேச மாட்டார் என்று அமைதியாக இருந்தார். ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள், உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரை கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட திமுக எதிர்க்கவில்லைன்னு சொல்ல, தெரிகிறது சொன்னார். எதிர்க்கவில்லை என்று தெரிகிறது, அதே சொல்றீங்களா சார் நீங்களா சார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க, அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும், என்ன விவரம் தெரியும், அதனாலதான் தெரிய வருகிறேன்னு சொல்றேன். ஆகவே ஒரு பொருள் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எழுதிருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதே மத்திய அரசு உங்களுக்கு பதில் கடிதம் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன விவரம் இருக்கு? இப்ப பிரச்சனை வரங்காட்டி நீங்க பேசுறீங்க, அந்த பிரச்சனை எங்களுக்கு ஆழம் தெரிஞ்சிருக்க வேணும்ல எதிர்க்கட்சிக்கு, அதை நீ வெளிப்படுத்தலையே. நிறைய கடிதங்கிறது இது முக்கியமான பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை. அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய வேணும்ல, மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும்ல. நீங்க தனி தீர்மானம் கொண்டு நிறைவேற்றணும், ஆமாம் போட்டு நாங்க போகணும், எதையுமே சொல்லக்கூடாது, எதையும் விளக்க கேட்க கூடாது. என்னங்க நியாயம்? அவை முன்னவர் உட்காருங்க, இல்ல கோபப்படாதீங்க சார்.
நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன். மாண்புமிகு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த தங்ஷன் விருதை அந்த இன்சான் கவுண்ட் கொடுக்க கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்துங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு. அந்த கடிதத்துக்கு 2 சரத்தையும் கூட்ட சொல்லிட்டேன். நீ இதுக்கு மேல என்ன வேணும்? அது காப்பி வேணுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்பு பேரவைத் தலைவர்களே, இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதை தான் நான் முன்னிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்த வித கடிதமே எழுதவில்லையே மத்திய அரசுக்கு. இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கலையே. தெரிவிச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. நாங்க தடுத்து நிறுத்தணும் அவர் சொல்றாரு. பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். நாங்கள் அவ்வப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்க போய் கூட நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற ஒரு தீர்மானம் அவையிலே சட்டமன்றம் கூடுகிற கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி வெளியிடுகிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற செய்தி வெள்ளம் விவரம் வந்திருக்கிறது. ஒரு தெரியவில்லை சொன்னால் என்ன புரியவில்லை என்று. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாக புரிந்துவிட்டார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம், மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தான் குறிப்பிட்டேன். இந்த 2 கடிதம் வெளியில் சொல்றான். மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க. அந்த இது சுரங்கத்துறை அமைச்சருக்கு போய் சுரங்கத்துறை எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன, நாங்க ஏலம் விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும். அப்பொழுது 10 மாசம் இருந்தது. ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை. எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் பதில் கொடுத்திருக்குது. அதுக்கு தான் நான் கேட்கிறேன், 10 மாத காலம் நீங்க என்ன செஞ்சீங்க? அப்போவே செஞ்சிருந்தா இதை நான் பேசிடுறேங்க. அப்பொழுதே இதற்கு உரிய அப்புறம் நீங்க பதில் எழுதலன்னு கேட்டிருக்கீங்க. இதை அப்பொழுதே தடுத்து நிறுத்திருக்கலாம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க 10 மாத காலமாக இந்த அறிவிப்பு வெளிவந்த ஒப்பந்தம் வெளியிட்ட பிறகு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தமுல்லை கோரப்பட்டு 10 மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்குது. அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் எழுதினார், முதலமைச்சர் எழுதினார். அவங்க என்ன கடிதம் எழுதுனாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எழுதுனாங்க. எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஹவுஸ் முத்திரையோட கொண்டு வந்துருப்பேன். 2/11/2023 அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இந்த ஏலம் விடுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இல்லை என்றார். பேரவையில் அதான் நான் குறிப்பிட்டேங்க. இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நாடாளுமன்றத்தில் பேச வேணும். நாடாளுமன்றத்தில் கனிம வள திட்டத்தை முதலமைச்சர் நாடாளுமன்றம் கூடி கலந்துட்டு தான் இருக்க தவிர அங்க தொடர் கூட்டம் நடந்ததாக செய்தி வரல இது வரைக்கும் நமக்கு. ஆனா கிடைக்கிற நேரத்தெல்லாம் பயன்படுத்தி அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். நாடாளுமன்றம் கூடுகிறது, அதற்கு பிறகு அங்க அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இல்லை. இது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பத்திரிகையிலையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு 100 பில்லை பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நாடாளுமன்றத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023ஆம் ஆண்டு இப்ப இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அப்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை இங்க பதிவு பண்ணிக்கிட்டீங்க. அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். திமுக சார்பில் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். சரி,
மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. இப்ப சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. தீர்மானத்தை ஒரு மணி நேரம் பண்ண முடியாது. முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவு நிறைவேறிச்சு. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அது நாடாளுமன்றத்தில் பதிவாயிருக்கு. எப்படி நிறைவேறதுன்னா நாங்கள தடுத்துக்க முடியுமா? நாங்க மெஜாரிட்டி அவங்க இருக்கும்போது இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்களும் அங்க குரல் கொடுத்தோம் நாங்க சபையை நடத்த விடாம பண்ண பல பேரும் சொல்லியிருக்கீங்க. அப்ப எல்லாம் சபை அவன் நிறைவேற்றும் தீர்மானத்தை தடுத்து நிறுத்திட்டீங்களா நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு முன்னவர் 2003 சட்டம் நிறைவேற்றாங்க. அது வரை நீ உடனே சொல்லியிருக்க வேண்டாமா? அட்டோன்ஸ் இமிடியட்லி 3/10/2003 அன்று நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆக நிறைவேற்றினாங்க, தெரிஞ்சது, கடிதம் எழுதணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அதை எதிர்க்கு நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்தம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தானே எம்பி போறாங்க. சும்மா நான் எழுத்தேன் நிறைவேறிட்டு அப்புறம் ஏன் கொண்டு வரீங்க? என்ன பிரயோஜனம்? முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே, அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு அவங்க பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி கொண்டு சொல்லுகிறேன். இது மாதிரி எதிர்த்தோம். நான் என் கடிதம் எழுதினார், அவர் எழுதினார், சுற்றுச்சூழல் எழுதினார். எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது, இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம். நீங்க இப்போ என்ன சொல்றீங்க? இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே, சுரங்கம் வரக்கூடாது இல்லையா? அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க. இல்ல சுரங்கத்தை வேதாந்தா பக்கமோ நீங்களும் சேர்ந்துக்கிட்டா ஆதரிச்சுக்கோங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல. ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் தீர்த்து வைக்கணும். அலட்சியமாக இருந்தது சொல்றார். எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல. பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை நாங்கள் இது வரைக்கும் அலட்சியமா இருந்தது கிடையாது. அலட்சியமா இருந்தங்கிற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன். அலட்சியம் வேண்டாம். 4 பேரவைத் தலைவர்களே, நீங்க அந்த ஆசனம் அலட்சியம் என்பது நான் தவறா சொல்லல. அலட்சியம் என்பது அது அன்பார்க்க. அதாவது எதுக்கு பேசுறீங்க? எதுக்கு தீர்மானம் பேச விட்டுட்டு எதிர்கட்சி என்ற பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்தில் தடுத்திருக்கலாம் சொல்றேன். அதுதான் இத்தனை வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். வேற என்னத்தை நாங்க சொல்றோம்? அது மட்டும் இல்ல, இதுல சில முக்கியம். முதலமைச்சர் இப்ப கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒப்பந்த புள்ளி விடுகின்ற பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும். இரண்டாவது, முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த அரசை பொறுத்தவரையில் நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் முடிவு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். நான் என்னங்க அடுத்து பேசக்கூடாதா? பேசுங்க. நீங்க மக்களுடைய பிரச்சனைங்க சட்டமன்றத்தில் பேசி தயவுசெய்து அமைதியா இருங்க, உட்கார்ந்துட்டு பேசண்டா. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் அவையுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. மக்கள் போராடி இருக்க மாட்டாங்க. அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அது மட்டும் இல்ல, மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு உறக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஒண்ணு ஜாதிக்கு இப்படிதான் பேசி ஆகணும். வேற எப்படி பேச முடியும்?
இல்ல என்ன பேச முடியும் உங்களுக்கு? சரக்கு இருந்தாலும் பேச முடியும். நீங்க முதலமைச்சர் ஒன்றுக்கும் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாண்டா. அது நீங்க முன்னால இப்படி பேசுற என்ன அர்த்தம்? நீங்க சரியான முறையில் ஊழல் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஊழல் என்ன, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை என்ன நடக்காது. நீங்க ஒரு மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்கின்ற போர்வையிலே நீங்கள் மத்திய ஒன்றிய அரசு நினைத்தால் எந்த இடத்திலும் போய் நீங்கள் இத்தகைய சுரங்க பணிகளை செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு ஒருபோதும் தன்னுடைய அனுமதியை வழங்காது என்று தமிழ்நாடு திட்டவட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை அந்த சட்ட முன்வடிவிற்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. சட்ட முன்வடிவிலேயே மிக கடுமையான எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சரான தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஏற்கனவே தெளிவாக தெரிவித்திருக்கு. பல சட்டங்கள் விவாதம் இல்லாமலே அங்க வந்திருக்கு. இது விவாதத்துக்கு வந்தாங்கிறதே பெரிய கேள்வி. அவருக்கு குத்தகைக்கு கூடப்படாட்டும் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. மத்திய அரசு ஒன்றிய அரசு எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அதை எதிர்க்கின்ற வல்லமை தைரியமும் எங்கள் முதலமைச்சர் கொண்டு